ஸோ நம்ம என்ன பண்ணணும், 3 வகையான ஒரு காரியங்களில நம்ம வாழணும். ஒன்று பிஃபோர் வார், யுத்தத்துக்கு முன்பு. 2வது யுத்தத்தின் போது. 3வது யுத்தத்துக்கு பிறகு. நம்ம 3 விஷயத்தை கத்துக்கிட்டோம் அப்படின்னு இன்றைக்கு அடுத்த ஒரு 20 நிமிஷத்துல கத்துக்கிட்டு நாம் போகும்போது இதை நம்ம அபியாசப்படுத்தினீங்கன்னு வச்சீங்க, எந்த யுத்தம் வந்தாலும் எது வந்தாலும் சரி என்ன ஆகாது, நீங்கள் கலங்காமலும் திகையாமலும் கர்த்தரோடு நம்பிக்கையோடு வாழ்ந்து கடந்து வந்துவீர்கள். என்ன சொல்லணும், யுத்தத்திற்கு முன்பாக யுத்தம் எதுவும் பாகிஸ்தான் யுத்தத்தை நினைக்காதீங்க. இன்றைக்கு பாகிஸ்தான் யுத்தத்தை ஒரு சாக்கு போகும். இந்த செய்தியை சொல்வதற்காக எனக்கு ஒரு நியூஸ் வேணும், எனக்கு ஒரு விதை வேண்டும். அதுதான் பாகிஸ்தான் யுத்தம். இனிமேல் எப்படியாவது யுத்தம் வரலாம். நம்மை சுற்றி யார் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் பார்த்தா சைனா இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா பாகிஸ்தான் இருக்கு. ஸோ 2 பேருக்கு இடையில மாட்டிக்கொண்டு இருக்கும். அதனால எப்போதாவது வரும். அது உலகத்தின் படி பார்த்தா நம்முடைய யுத்தம் யாருடையது? ஒரு யுத்தம் இருக்கிறது, ஆதிக்குரிய ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்தை நாம ஜெயிக்கணும். யுத்தத்துக்கு முன்பு என்ன பண்ண போறோம், யுத்தத்தின் போது என்ன பண்ண போறோம், யுத்தத்தின் பிறகு என்ன பண்ண போறோம். இப்போ நம்ம ஆக்சுவலா உண்மையான பிராக்டிக்கல்ல கால் எடுத்து வைக்கிறோம்.